ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்கள வெட்டுறதுக்காக அவன் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கான். வந்தவங்க இவங்கள மட்டுமா வெட்ட வந்தான்? உன்னை வெட்ட வந்தாங்க, என் மாப்பிள்ளைய வெட்ட வந்தாங்க. அவ்வளவு ஏன் பாப்பா, என்னையும் நம்ம அம்மாவையும் கூட தான் வெட்ட வந்தாங்க. நாங்க கார்ல ஏறி தப்பிச்சோம். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என் மேல பழிய போட்டா என்ன அர்த்தம்? ஏய், என்ன அர்த்தம்னு என்கிட்ட கேக்குறியா? இதெல்லாம் திட்டம் போட்டு பண்ணது நீதானே. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீதானே சொல்லணும். ஏங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஆமா பிரபு, பிரச்சனை வேண்டாம், விட்டுரு பிரபு. ஏப்பா, ஆதரவு தான் பெருந்தன்மையா சொல்றானா, நீங்களும் இப்படி சொல்லலாமா? இதை இப்படியே விட்டுட்டு போனா இது எங்க போய் முடியும்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? பிரபு கண்ணா, தெய்வத்தை நம்புவோம், இனி அப்படி நடக்காது. அட என்னமா நீ, நடந்ததுக்கே இன்னும் ஒரு முடிவு தெரியல, நீ என்னன்னா இனிமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க? தெரியாம பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்க சொல்லுங்க. யார் மன்னிப்பு கேட்கணும்? என் பையன் மன்னிப்பு கேட்கணுமா? நடந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா சும்மா இருங்கம்மா. மன்னிப்பு கேட்கணும்னு தானே இந்த அம்மா சொல்றாங்க, நியாயம் தானம்மா? நீ என்ன சொல்ற பூபதி? மன்னிப்பு கேட்கணுமா? ஆமாமா, மன்னிப்பு கேட்கணும். இவன் என் மேல அபாண்டமா பழிய போட்டான்ல, அதுக்காக அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். டேய், இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா அவ்வளவுதான். ஓஹோ, மன்னிப்பு தானே கேட்கணும்? தாராளமா கேக்குறேன்டா, ஆனா வாயால இல்ல, கையால. பிரபு, டேய், நீ என் மாமாவை ரவுடிங்ல அனுப்பி கொலை பண்ண பார்த்தப்பவே உன்னை அடிச்சு வெளுத்து விட்டுருக்கணும். அப்ப விட்டதுதான் தப்பா போச்சு. என்னடா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு போய் மேல போய் அடிக்கிட்டு போயிட்டே இருக்க. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னையும் ஆதரையும் கொல்லணும்னு நான் நினைச்சேன்னா இப்பவே இந்த நிமிஷமே ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை இறக்கி விட்டு மொத்தமா உங்களை காலி பண்ணிடுவேன். என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய், அவனை கேளு. நீ 100 இல்ல 1000 ரவுடிங்களை கூட இறக்கு, நானும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். உனக்கு தில்லு திராணி தெம்பு தைரியம் இருந்தா நீ சொன்னதை செய், பாத்துறலாம். ஏங்க பாக்குறியா? ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். நீ என்ன பேச போற ஆதுர? இவனுக்கெல்லாம் நான் தான் கரெக்ட். டேய், இந்த பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்களா தான் வரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நீ எத்தனை ரவுடி பசங்களை வேணாலும் கூட்டிட்டு வா, நான் தனியா நின்னு அவனுங்களை அடிப்பேன். ஏன்னா நான் சிங்கம்.